தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திற்கு 14 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேர் வருவார்கள். அவர்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட குப்பை தொட்டி திராவிட மாடலின் பெருமையை பறைசாற்றுகிறது. கூடவே கார் பாஸை திருட்டுத்தனமாக அடித்ததை ஒரு பாஜக பிரமுகர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு ஊழல்களா? விவரங்களை பார்க்கலாம். நான் மணல் கடத்தல் பண்ணல, ஆனால் மணல் கடத்தல் பண்றவங்க யாரு, அவங்க யாருக்கு கமிஷன் கொடுக்குறாங்க, அந்த 500 ரூபாய் யார் யாருக்கு போகுது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். திமுக காரங்க என்ன மிரட்டினா கரூர் கேங்கின் ரகசியத்தை சொல்லுவேன் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்கிறார் ஒரு பாமக தொண்டர். சென்னை மக்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியின் வரமாக கிடைத்த மாபெரும் வரம்தான் சென்னை மேயர் பிரியா அவர்கள். 2021 வந்து என்ன பேசினார்களோ 2025 வந்து அதையே தான் பேசி இருக்கிறார்கள். மழையும் மேயரின் பேச்சும் மாறாமல் இருக்கிறதே. அப்போ அந்த 4000 கோடி வாட் ப்ரோ, பிளாஸ்ட் விவரங்களை பார்க்கலாம். நாங்க வீட்டுக்குள்ள வரலாமா, மே கமின் அப்படின்னு கதவையெல்லாம் தட்டாம உடனடியாக வாசலை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்திருக்கிறது மழைநீர். சென்னை மற்றும் திருவள்ளூரில் பல இடங்களிலும் புகுந்த மழைநீர் குளத்தூர் குளமாக மாறிய அரிய காட்சிகள். புதிய கட்சி தொடங்குகிறாரா முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை? எத்தனை நாளைக்கு அந்த கேள்வி கேட்பீங்க? கேட்டிருக்காங்களே, இந்நாள் பாஜக தலைவர்கிட்ட கேட்டிருக்காங்களே, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? விவரங்களை பார்க்கலாம். 160 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க சென்னை பல்கலைக்கழகம் திவாலாக போகுது. ஏன்னா பைப்பு நிதியிலே கைய வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு அபாய சங்கு இப்ப ஊதப்பட்டிருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா. அண்ணாமலையார் சிவபெருமான் அவர்கள் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு ஜோதிக்காக பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. குறைந்தபட்சம் ஒரு 20 லட்சம் பேர் வருவாங்க. ஆமா, ஆந்திராவிலே பெரிய இடமாச்சு. கரெக்ட். இருக்கிறவங்க பூராமே தெலுங்கு பேசினா அது ஆந்திரா தானே. திருவண்ணாமலை மட்டும் ஆந்திராவோட சேர்த்துட்டாங்களா என்னன்றது தெரியல. சரி, இப்ப என்னன்னா பக்தர்களுடைய வசதிக்காக குப்பை தொட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. குப்பை தொட்டி. ஆமா, கட்டடங்கள் கட்டும்போது அந்த புழுதியோ கட்டிட இடிபாடுகளோ அந்த கான்கிரீட் துகள்களோ பக்கத்திலேயோ இல்ல வெளியிலயோ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பச்சை கலர் நெட்டு கட்டுவாங்க. விளக்கத்துக்காக தான் நான் சொன்னேன். அந்த நெட்டை சேஃப்டி நெட் மரத்தை சுத்தி கட்டிட்டாங்க. அதுதான் குப்பை தொட்டியாம். தமிழ்ல தெளிவா நல்லா ஒரு அடிக்கு எழுதி வச்சிருக்காங்க, குப்பை தொட்டின்னு எழுதி வச்சிருக்காங்க. இல்ல மரத்துடைய இலைகளை அந்த ஆடு மாடுகள் கடிச்சு தின்றக்கூடாது, மரம் வளரணும். மரம் இருக்கு 30-40 அடிக்கு இருக்கு. அது எப்படி கிரீன் நெட்டு? இந்த குப்பை தொட்டி தான். அந்த குப்பை தொட்டியை வந்து எவ்வளவு சீரும் சிறப்புமா பண்ணிருக்காங்க அப்படின்றத திராவிட மாடல் பெருமையா இருக்கு. என்னன்னா ஒரு தகர ஷீட்டு போட்டு அடிச்சிருந்தாங்கன்னா கூட குப்பையை தாங்கும். இந்த நெட்டு எப்படி குப்பையை தாங்கும்? கீழே பப்பரப்பான்னு வலிச்சுக்குச்சுன்னா பூராமே குப்பை தெருவா மாறிடுமே. எவ்வளவு குப்பைகள் அதுல போறது, எல்லா மரத்தையுமே குறிப்பிட்டு எங்கெங்க மரம் இருக்கோ அந்த மரத்துல இருக்கிறது எல்லாமே பூராமே குப்பை தொட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது மரத்துல ஒரு துணியை கட்டி, மஞ்சள் துணியை கட்டி, மாரியம்மா மாரியாத்தா காப்பாத்தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்ட காலம் போய் மரத்துல வந்து பச்சை கலர்ல நெட்டு கட்டி அதை குப்பை தொட்டியா மாத்திர காலம் வந்துருச்சு. மரம் குப்பை தொட்டியாக மாறிய திராவிட மாடலின் கதை. சரி, இரண்டாவது கதையாக இந்த பாஸ், வாகனங்களுக்கான பாஸ் இருக்கு இல்லைங்களா, அதை அடிச்சிருக்காங்க பாருங்க. இவங்களே ரெடி பண்ணிருக்காங்க. என்னன்னு வாகனங்கள் நம்பரை போட்டு இவங்களே எல்லாமே போட்டு யார் யாரு பேரையோ போட்டு பேங்க் பேரை போடுறாங்க, திமுக பேரை போடுறாங்க. மஞ்சப்பையில பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய படம் இருக்குது, அப்புறம் திமுகவோட படம்லாம் மஞ்சப்பை. ஓகே, அந்த மஞ்சப்பையில இருக்குது. டேக் முதற்கொண்டு பிரஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. டூப்ளிகேட்டா இவங்க அடிக்கிறாங்க. அந்த ஏரியாவினுடைய பாஜக மாவட்ட தலைவர் அவர்கள் ஒரு நல்ல குழுவோட போய் எதுக்கு அப்படி பண்றாங்கன்னு சொல்லி அதே ரிவீல் பண்ணிருக்காரு. இப்பதான் திருப்பரங்குன்றத்துல அந்த தீபம் ஏற்றுவதற்கான உத்தரவு அப்படிங்கிறதும் தீர்ப்பு அப்படிங்கிறதும் நீதிமன்றத்தின் மூலமா கிடைச்சிருக்கு. கார்த்திகை தீபம். அதுக்கும் அந்த ஏரியாவுடைய மண்ணின் மைந்தரான சு வெங்கடேசன் அவர்கள் ஆஹா பாசிச இன்னும் நல்ல அலங்காரமான பாயாசத்துல நல்லா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு கேட்டிருப்பாரு. விரோத என்னென்னமோ போட்டிருக்காரு. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருக்கு. இதுல நீங்க ஏன் குடிபிடிக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி கேட்டா அதற்கு பதில் இல்ல. சோ நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு பெறப்பட்டிருக்கு. இதற்கும் அவர்கள் கொடிபிடிக்கிறார்கள். இவர்களுடைய அந்த இந்து மக்கள் மீதான நம்பிக்கை, அவர்கள் மீதான பற்று அப்படிங்கிறது இதன் மூலமா வெளிச்சாத்து. சரி, இந்த திருவண்ணாமலை சொன்னீங்கல்ல சம்பவம், அதுக்கு ஐயா நம்ம அமைச்சர் ஏவாவேல் அவர்களுக்கு தெரியுமா? அவருடைய கைங்கரியத்தின் காரணமாகத்தான் அது வந்திருக்கு. குப்பை தொட்டி செலவு 5 கோடி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல கரூர் கேங்க தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேங்கு, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த என்ன சொல்றது அரசியலையே புரட்டி போடக்கூடிய, தமிழ்நாட்டு அரசியலே கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிழல் உலக அரசாங்கம் அப்படின்னு தமிழ்நாட்டு குடிமகன்கள் எல்லாருக்குமே தெரிந்த அந்த கரூர் கேங்கு 2 விதமான வேலைகளை செய்வாங்க. ஒண்ணு இது, அதாவது குடியை வந்து சரிவர பாதுகாப்பு, மந்திரிக்கப்பட்ட நீர் வழங்குதல். எஸ். மற்றொன்று என்னன்னா
மண்ணள்ளி போடுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அதாவது மண்ணள்ளி போடுறது மீன்ஸ் சோத்துல கிடையாது, மண்ணள்ளி கட்டடத்துக்காக கொடுப்பாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மணல் அள்ளக்கூடிய நபர்களை வந்து அவங்க வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. எப்போ இங்கே பாரு 500 டேக்ஸு, 500 200 அங்கே போயிடணும், 100 இங்கே போயிடணும், 200 இங்கே வந்துடணும். இது எல்லாத்துல இருந்தும் 50 எனக்கு கமிஷன் வந்துடணும். பார்த்தீங்களா எப்படி 150 கரெக்டாக வந்துடுதா? மற்றவங்களாம் எவ்வளோ இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட டாக்ஸ் சிஸ்டம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு தான் கரூர் கேங்கு. அந்த கரூர் கேங்கு ஒரு டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு குறு கவர்மெண்ட், எஸ், நிழலுலக அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் விட்டுருப்பாங்க போல, அவரை வந்து டார்கெட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய லாரி கிடையாது, அவருடைய வண்டின்னு ஒரு வண்டியை பிடிச்சி அந்த வண்டியில் மணல் இருக்குன்னு சொல்லி அவருக்கு மேலே கேஸ் போட்டு அவர்கிட்ட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி இவர் சொல்லி தான் நான் மணல் எடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் திருப்புறாங்க, அவர் மேலே வழக்கு போடுறாங்க. அவர் தான் பாமகவுடைய ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் பிரேம்நாத். செட்டிங்கா எஸ், பிரேம்நாத் அப்படிங்கிற மேலே அந்த வழக்கு போடப்படுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா 18 நிமிஷம் ஆடியோவை போட்டு காட்டி, இந்த மாதிரி நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், என் குவாரில் ரைடு பண்ணாங்க, ஒரு பொய் வழக்கு போட்டு அதன் பேரில் என்னுடைய குவாரில் ரைடு பண்ணியிருக்காங்க, அதுக்கான 18 நிமிஷம் ஆடியோ இருக்குது, இப்போ நான் வெளியிட மாட்டேன், தேர்தல் மேடையில் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக எங்கள் அண்ணன் அன்புமணி இருக்காரு, அவர் வருவார். இவங்க யாராவது என்னை தொல்லை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், இந்த நடுவில் நடக்கிற லாபி என்ன, யார் யாருக்கு எவ்வளோ கமிஷன் போகுது எல்லா விவரத்தையும் வெளியிடுவேன், பார்த்துக்குங்க. என்ன பண்ணிட முடியும் என்னால்? திமுக தேர்தல் பொறுப்பாளராக ஒருத்தர் நியமிச்சிருக்காரு. அவர் அதிமுக முன்னாடி இருந்தவராமா. அவருக்கு கீழே பணியாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மானஸ்தான் யாரோ திமுக இருந்திருக்காரு. அந்த மானஸ்தான் போன் போட்டு மாவட்ட பொறுப்பாளராக அதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கிட்ட பேசியிருக்காரு. பேசும்போது என்ன எல்லாம் இருக்கிறதானே, என்ன இப்போ செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து வந்தவர் தானே, இப்படிலாம் பார்த்தா எப்படி வேலை பார்க்க முடியும்? அப்படிலாம் இல்லைண்ணே, அவர் திமுக இருந்து அதிமுக இருந்தாலும் தோத்து போயிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர் வேற கதை, இது இவருக்கு இல்லைன்னா வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசின ஆடியோ ஒன்று வலைதளங்களில் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பாமக பொருளாளர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து திருமணத்துக்கு மாலை எடுத்து கொடுத்ததெல்லாம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான், நான் வேணாம் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போய் நம்ம பாட்டுக்கு ஒத்து வந்து போயிடுவோங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனால் இவங்க வந்து சரி வர மாட்டாங்க, நான் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்க, நான் எல்லாத்தையும் வெளியிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன பண்ணிடுவாங்க, அதை வச்சு பொய் வழக்கு போடுவாங்க, இல்லை அதிகபட்சம் அப்படியா? அதான் ஆமா, அது இருக்குல்ல, அதை சொல்றாரு, ஒரு வேலை போட்டு தள்ளிடுவாங்க, அதெல்லாம் வந்து நடக்காம எங்க அண்ணன் அன்புமணி அவர்கள் என்ன பார்த்து கதை தெரியுமில்ல, அதான் அன்புமணி அவர்கள் என்ன பார்த்துக்கான்னு சொல்றாரு. ஐயா அன்புமணி அவர்களே இவர் கொஞ்சம் பார்த்துங்க, ஏன்னா ஜெகபர் அலியுடைய அந்த வழக்கு வந்து அடுத்து கண் முன்னாடி வந்து போகுது, பார்த்துங்க. சென்னையில் மழை புயல்னு வந்தமா போனமான்னு இருக்கணும், சும்மா பக்கத்திலே இருந்துகிட்டு அப்படியே டாட்டா காட்டிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? பெஞ்சல் புயல் மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவும் வராம வேகமா வந்து நின்னுகிட்டே இருக்கு, இந்த பக்கம் நகர மாட்டேங்குது. டிட்டுவான்னு பேரு வச்சாங்க, அத தமிழ்ல திருப்பி போட்டு படிச்சா வாட்டின்னு படிக்குது, சும்மா வாட்டி வதக்கிதுப்பா அது அப்படின்ற மாதிரி. அந்த புயல் வந்து மழை பெஞ்சது. ஒரு பக்கம் என்னன்னா மழை பொழிவு சரியா இல்ல, நீர் மழையை வந்து நிறைய குடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சென்னையின் மக்கள் தத்தளிக்கிறார்கள். இலங்கையில வேற பாவம் பாதிப்புகள், இலங்கையில எல்லாம் வேற லெவல் பாதிப்பு, நம்ம அது ஒரு எபிசோடாவே போடலாம். சென்னை மக்களின் முதன்மை மண்ணின் மைந்தரான மாண்புமிகு அதாவது தவ புதல்வி மேயர் பிரியா அவர்கள் கொடுத்த பேட்டி 2021-22 நினைக்கிறேன், அப்ப அவங்க பேட்டி கொடுத்தாங்க. முதல்ல மேயர் ஆன உடனே அது வந்து வயலட் கலர் ரெயின் கோட், இப்ப பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ரெயின் கோட். ஓகே, அந்த விஜிஆர்ல வந்துட்டு இப்ப அடுத்த கலர்க்குலாம் வந்துட்டாங்க, மாறிட்டாங்க. இது கொடுத்தாங்க, ஆனா வார்த்தையெல்லாம் மாறவே இல்லைங்க, அதே மாதிரி இருக்கு. எங்கேயுமே தண்ணி நிக்கிறதா புகாரும் வரல, சிறப்பா வேலை நடந்திருக்குது. 150 இடங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீரை நாங்க வெளியேற்றிட்டு இருக்கோம். 100 HP மோட்டார் வந்து ஒரு 10 இடங்கள்ல இருக்கு, 50 HP மோட்டார் ஒரு 50 இடங்கள்ல இருக்கு, எல்லா பக்கமும் மோட்டாரா வச்சிருக்கிறோம், 4000 கோடியை எங்க வீட்டுல பத்திரமா வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லல. அதை பத்தி பத்தி அவங்க சொல்லல. சோ இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அவங்க பேசின அந்த 2 வீடியோவும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 6 வித்தியாசங்கள் கேட்டா ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் சொன்னாரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதே சென்னையில எங்கேயுமே தண்ணி தேங்கலன்னாரு. இப்ப பெஞ்சிருக்கிற மழை ஐயாவுக்கு தெரியும், ஐயா மழை எவ்வளவு தண்ணி தேங்கி இருக்குன்னு தெரியும். ஆனா மேயர் பிரியா அவர்கள் கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தண்ணியே தேங்கவே இல்லையா? எந்தெந்த இடங்கள தேங்கி இருக்கு? வியாசர்பாடி தண்ணி குடிச்சிட்டு யாரோ கீழே ஊத்திருக்காங்க, அது இருக்கு, அது தேங்கி பார்த்து. ஆமா, அதை பார்த்து போட்டாங்க போகுது. கொளத்தூர் தொகுதி, நம்ம அப்பா அவர்களுடைய தொகுதி, அது குளமாவே மாறிடுச்சு. ஏன்னா கொளத்தூர் இல்லையா, அது அப்படி மாறலன்னா ஆச்சரியம். சோ குளமாவே மாறி பல ரோட வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, ரோடு போக்குவரத்தே இல்ல, தண்ணியை மட்டும் பிளாக் பண்ண முடியல, அது ஒரு பிரச்சனையாக போச்சு. புரசேவாக்கம் வியாசர்பாடிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவும் போல வீட்டுக்குள்ள மே கமின் அப்படிலாம் கேட்கறடே, உள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டு நான் உள்ளதான் இருக்கேன், வெளியே போக மாட்டேன், 4 நாள் ஆகும் வெளியே போறது அப்படின்னு சொல்லி அது உள்ள ஒரு கண்டிஷன் போட்டு உட்காந்துருக்கு. சென்னையினுடைய ஒரு முக்கியமான பகுதியில ஒரு கார் போய் அப்படியே பாதி முன்னாடி எல்லாம் மூழ்கி பின்னாடி மட்டும் இருக்கு. பூந்தமல்லி சாலை,
அதை தான் சொல்றாங்க. ஒருத்தர் இப்போ எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருக்காரு, நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி நினைச்சீங்கன்னா நீங்க வந்து திராவிட மாடல் அரசினுடைய எதிரி, பாசிச பாஜகவினுடைய கைக்கூலி. பூந்தமல்லி நாங்க பீகாருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்பினால் ஏற்பட்ட பாதிப்பு, அதுவும் 2025 கிடையாது, 1930 நடந்தது. இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய திராவிட மாடல் அரசினுடைய முக்கிய திட்டங்களான, அதாவது திட்டங்களுக்கு பேர் வச்சா அதை வந்து விளம்பரப்படுத்துவோம், ஆனா எந்த விதமான விளம்பரமே இல்லாமல் மக்களினுடைய பயன்பாட்டுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இல்லம் தேடி வெள்ளம். தண்ணி, இந்த வெள்ளம், மழை வெள்ளம், கல்வி பார்த்திருப்பீங்க. இது இல்லம் தேடி வெள்ளம், மழை வெள்ளம், எல்லா வீட்டுக்கும் தண்ணி வரும், நீங்க வேணுங்கிறத எடுத்துக்கங்க, வேண்டாத அப்படியே விட்டுருங்க, அதுவா தானா வடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பாருங்களேன், பெரம்பூர்ல அந்த பக்கம் திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க சரியான கனமழை. நேத்து லீவு விடல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா லீவ் விட்டுருக்காங்க. அதுதான் சொல்லிடுவோம், நீங்க மத்திய வானிலை அறிக்கை வந்து சரியாவே சொல்லல, அவங்க அது சொன்னாதானே சொல்ல முடியும். அப்படி சொல்லித்தான் பணம் ஒதுக்குனாங்க. ஆனா இப்ப பார்த்தா அந்த அறிவிப்பையும் நம்பாம ரெட் அலர்ட் கொடுத்ததுக்கு பிறகு இவங்க லீவ் விடாம இருக்காங்க. இவங்களை நிர்வாக சிக்கலை மறைக்கிறதுக்கு அவன் சொல்லல இவன் சொல்லலன்னு கதை விட வேண்டியது. அதாவது ஒரு ஒண்டர்லான்னு சொல்லி ஒரு தீம் பார்க், வாட்டர் தீம் பார்க், ஒட்டுமொத்த சென்னையுமே ஒண்டர்லாவா மாத்தினா எப்படி, 40 ரேடா 50 ரேடா, ஆமா அப்படின்ற ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்ப இருக்கக்கூடிய சென்னை. அதுல பாத்தீங்கன்னா அலைச்சருக்கு, அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல், அதாவது சப்வே டைவிங், அப்புறம் வந்து நிலவில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல் கொடுக்கக்கூடிய அந்த குழிகளுக்குள் தண்ணீர் விட்டு அது செல்லக்கூடிய சப்வேல தண்ணியை தேங்கல தெரியுமா? அங்க வியாசர்பாடியில் ஒரு சப்வே மூடிட்டாங்க தெரியுமா? தெரியாது, ஏன்னா நம்ம அமெரிக்கால இருக்கோம். துணை ஆணையர் இன்னொருத்தர், மாநகராட்சி துணை ஆணையர், அவர் சொல்றாரு சப்வேல ஏன் தண்ணி தேங்கிருக்கீங்களா கேட்கிறாரு. ஆனா மேயர் பிரியா சொல்றாங்க சப்வேல தண்ணியை தேங்கல, எல்லா சப்வேயும் பயன்பாட்டுல இருக்குங்கிறாங்க. அம்மா நீங்க சென்னையில தான் இருக்கீங்களான்னு சந்தேகம் வருது. அவங்க சப்வே உணவகத்தை சொல்லியிருப்பாங்க. எஸ் கரெக்ட், அதுல கூட தண்ணி தேங்காம இருக்கு, ஆனா சப்வேக்குள்ள சுரங்கப்பாதைக்குள்ள தண்ணி தேங்கி இருக்கு. இதெல்லாம் தெரியாத மேயர் அவர்கள் எவ்வளவுதான் போய் சொல்லுவாங்க. இதையெல்லாம் மீறி உங்க இடத்துல எங்கேயாவது தண்ணி தேங்கி இருக்கு போட்டோ எடுத்து போட்டாலோ, இல்ல எக்ஸ் வலைதளத்துல வந்து உண்மை நிலவரத்தை எடுத்து போட்டாலோ, நீங்க பாஜகவோட கைக்கூலி. அது மட்டும் இல்ல, போலீஸ் உங்க மேல பொய் வந்து பரப்புறீங்கன்னு கைது பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துங்க மக்களே. தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. இப்பதானங்க நைனார் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, 6 மாசம் பொறுக்கலையா, டெல்லிக்கு போனார் இல்லையா, எதுக்கு போயிருக்காரு பாத்தியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அமித்ஷா கூப்பிட்டு திட்டிருக்காரு, கொட்டியிருக்காரு, கட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கதை கட்டி விட்டாங்க. செங்கோட்டையன் போனது தமிழ்நாட்டுல என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? திமுக பத்தி எதுவுமே பேசக்கூடாது, நல்லா இருக்குன்னு பேசினா அதுவும் யார் பேசணுமோ அவங்க மட்டும் தான் பேசணும், மத்த யாரும் பேசக்கூடாது. மத்தபடி நீ வேற எந்த விமர்சனமே கிடையாது. மத்தபடி நீ பாஜக பத்தி பேசலாம், அதிமுக பத்தி பேசலாம், பாமக பத்தி பேசலாம், திமுக 200 வெல்லுன்ற பத்தி மட்டும் தான், அதை மட்டும் தான் நீ பேசணும். அதுதான் இங்க அசைன்மெண்ட். சோ அப்படி பாத்தீங்கன்னா பாஜக ஒரு நயினார் போனா உடனே திரைக்கதை வசன கர்த்தாக்களும் அப்படியே பேனா எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாவல் தான் வச்சுங்களேன். பதவி பறி போகிறது நயினாருக்கு, புதிய கட்சி தொடங்குகிறார் அண்ணாமலை, எல்லாம் என்ன வேணா எழுதிங்க, படிக்கணும், அதை படிச்சுட்டு உடனே எல்லாரும் சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. சோ இப்ப என்னன்னா அவர்கிட்டயே கேள்வி கேட்டாங்க, என்னங்க அவர் தனி கட்சி தொடங்குறாரு? அவர் பாஜகனுடைய முன்னாடி தலைவராக இருந்திருக்கு, அவர் தனி கட்சி தொடங்க மாட்டார், அவர் அந்த முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிருக்காரு. இதை தாண்டி பல கேள்விகளுக்கும் நயினார் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. இந்த திராவிட மாடல் ஆட்சியும் இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுவதற்கான விஷயத்துல சு வெங்கடேசன் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் அரசியலையும் அவர் விமர்சிச்சு பேசியிருக்கார். சென்னை பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அதாவது 1857 தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் 170 ஆண்டுகளாக இன்னைக்கு வரைக்கும் தென்னிந்தியாவினுடைய ஒரு விடிவெள்ளி, கல்வி விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 முக்கியமான பல்கலைக்கழகம். அது மட்டும் கிடையாது, 5 ஜனாதிபதிகள், 3 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள், 2 நோபல் பரிசு பெற்றவர்கள், இது போக அபல் பரிசு பெற்றவர்கள், ஸ்ரீனிவாச ராமானுஜமாக இருக்கட்டும், ஸ்ரீனிவாச வரதராக இருக்கட்டும், இவ்வளவு பேர் வந்து படித்த ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் மூட போறாங்க. மூட வைக்க வரலாறுனா அது திமுகவா தான் இருக்கணும், திமுகவினர் எழுதியதாகத்தான் இருக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப சென்னை பல்கலைக்கழகத்தை மூட போறது அவங்களா தான் இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த யூனிவர்சிட்டிக்கான நிதியை தாமதமாக வந்து அப்ரூவ் பண்ணி கொடுக்காம நிறுத்தி பல ஆண்டுகளாக இழுத்தடித்து செய்த வேலையின் காரணமாக இப்போ கார்பஸ் நிதியில கையை வச்சிட்டாங்களாம். இதுக்கு தாங்க துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை நாங்க கேட்கிறோம். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, கடைசியில் அதை கொடுக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஆளுநர்கிட்ட போய் கொடுக்குறேன்றீங்க. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மத்திய அரசு. அதாவது அவங்க நிதி கொடுக்கலன்னு இவங்க சொல்றாங்க, இவங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு ஏன் நிதி கொடுக்கலன்ற கேள்விதான் இப்ப இருக்குது. 300 கோடி ரூபாய் கார்பஸ் நிதியா வச்சிருப்பாங்க. அந்த கார்பஸ் நிதியை வந்து எப்பவுமே கையில் எடுக்கக்கூடாது, அதுல இருக்கக்கூடிய வட்டியை வச்சுதான் இவங்க வந்து வேலை செய்யணும். ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா, ஒரு 45 கோடி ரூபாய் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம் பெறக்கூடியவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியிருக்கு.
அதனால 45 கோடி எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இப்போ கார்பஸ் நிதியை கையை வச்சுட்டாங்க. பழனியில் இருக்கக்கூடிய போகர் செஞ்ச அந்த சிலையவே சுரண்டி எடுத்து வேறையா வச்சுட்டோம். இதெல்லாம் 300 கோடி ரூபாய் சுரண்டது பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி சுரண்டி இருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா சென்னை பல்கலைக்கழகம் திவாலாக போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியும் கிட்டத்தட்ட இதே நிலைமையில தான் இருக்கு. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் வேந்தர்களுக்கான உரிமை வேணும்னு கேக்குறீங்க, பல்கலைக்கழகம் இருக்குமான்னு தெரியல. ஆனா எவ்வளவு திருடினாலும் எவ்வளவு ஆட்டையா போட்டாலும் ஒரு குற்றச்சாட்டு கூட ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியாது. எல்லாமே செஞ்சது அதிமுக தான், எம்ஜிஆர் தான். அதுதான் திமுகவின் திராவிடம். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.